ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. பரலோகத்தின் தேவனே, எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நடத்தும்படியாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். நான் சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் கேட்குறவர்களால் மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாயிருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் மாம்சத்திலே வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா, வசனத்தின்படி நடக்கலைன்னா, உங்களுக்கு தேவ ஆலோசனைகள் உங்களுக்கு இருதயத்தில் கிடைக்காது. நான் அநேகர் ஜெபிக்கிறவர்களை பார்த்துருக்கிறேன். நல்ல வைராக்கியமாக ஜெபிக்கிறவர்கள், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவர்கள். ஆனால் அடுத்த நிமிஷம், ஜெபித்த மறு நிமிஷமே அல்லையா, உலக ஜனங்களை பார்க்கிலும் கேடுகட்டத்தனமாய் வார்த்தைகளை பேசி தான் ஜெபித்த மகிமையை இழந்து விடுவார்கள். எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாவ் அடக்கம் வேண்டும். உங்கள் ஐம்புலன்களின் அடக்கம் தேவை. நீங்கள் ஐம்புலன்கள்லாம் அடக்கலைன்னா நீங்கள் ஜெபித்த ஜெபம், தேவன் மேலே வைக்கிற அல்லையா மதிப்பு அல்லது நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ ஜெபிக்கிறோமோ அது தூரம் நடக்கணும், எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளோ தூரம் ஜெபிக்கணும். அதனால் நடக்கை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் கிறிஸ்துவனாய் நடப்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் வந்து விட்டது, ஒரு காரியம் அல்லையா நம்மளால முடிவெடுக்க முடியாத காரியங்கள் வந்து விட்டதுன்னா, அநேகர் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லது ராத்திரி முழிச்சிருந்து அதுக்கு பதில் என்ன செய்ய அப்படிங்கிறத யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண விஷயமானாலும் சரி, கணவன் மனைவி உறவுகளானாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமானாலும் சரி, அல்லது அநேகர் இதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நான் என்ன செய்யங்கிறத ரொம்ப ஆலோசனை பண்ணுகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்கலாம். நான் அப்படி ஆலோசனை பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ பண்ணுறதே கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் பட்டுன்னு துட்டு இருந்தாலும் இல்லாட்டிலும் இறங்கிடுவேன். நீங்கள் அந்த பலத்துக்கு வரலனாலும் இப்போ நான் சொல்லுகிற ஆலோசனைகளை நீங்கள் சரியாக கேட்டுக்கணும். நான் எல்லா காரியமும் அப்படி தான் இறங்குவேன். அதனால் உட்காந்து ஐயோ ரூபா இல்லையா, ஐயோ இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியம் இப்படி ஆகிட்டுத வச்சுருதான்னு ஒரு நாளும் நினைத்ததில்லை. நினைத்தது உண்டு, ஆனால் இப்போ நினைப்பது இல்லை. அநேகர் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றதில்லை. அந்த யோசனை பூரா அந்த காரியத்தின் மேலே இருக்கும், என்ன செய்வதுங்கிற ஆலோசனை இல்லாமல். நீங்கள் அல்லது எவ்வளவு தூரம் வேத வசனத்தின்படி நடக்கிறீங்களோ, வேத வசனத்தை பேசுகிறீங்களோ, வேத வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். நீங்கள் எவ்வளவு தூரம் அல்லையா சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்து உங்கள் இருதயம், கல்லான இருதயம் மாற்றப்பட்டு சதையான இருதயம் பொருத்தப்பட்டிருந்தால், உங்களுடைய நடக்கைகள் ஆவியின் கனியபடி இருந்தால், உங்களுடைய அல்லேலூயா சாயல் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருந்தால், இவர்களோடு இயேசு இருக்கிறார் என்று மற்றவர் பறைசாற்றும் அளவுக்கு உங்களுக்குள்ள தேவபலன் இருந்தால், நீ யார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை, தேவன் தருகிற ஆலோசனை இந்த உலகத்தின் தன்மைக்கு பைத்தியமாய் தோணும். அநேகர் எனக்கு சொன்ன ஆலோசனைகள்லாம், நான் செய்த காரியங்கள் எல்லாம் அநேகருக்கு பைத்தியமாய் தோணியது. அது அது இழப்பமாய் தோணும், அற்பமாய் காணப்படும். அநேகர் அந்த முடிவு ஏன்னு கேட்டால், உலகத்தின் அறிவின்படி வருகிற ஆலோசனைகள் வேறு, வேத வசனம் ஆண்டவர் தருகிற சத்தியத்தின்படி வருகிற ஆலோசனைகள் வேறு. இந்த தேவன் தருகிற ஆலோசனை அவமானத்தை, நிந்தையை, இழப்புகளை ஒரு நாளும் அது நினைக்கவே செய்யாது. ஆனால் உலகத்தின் ஆலோசனை, இதில் நம்ம இப்படி செஞ்சுட்டா அவமானப்பட்டுருவோம், இப்படி செஞ்சுட்டா இழந்து போவோம், இப்படி செஞ்சுட்டா நம்மளை 4 பேர் மதிக்க மாட்டாங்க, இந்த காரியங்களில் போகும். நீங்கள் வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறது மட்டுமல்ல, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப வேத வசனங்களை வாசித்து இருதயத்தில் நிலைநிறுத்தி அதை தியானம் பண்ணி வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய உங்களுக்கு ஆலோசனை அதிகமாய் வரும். உங்கள் பலத்துக்கு தகுந்தபடி இந்த ஆலோசனையை உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். இல்லைன்னா ஆலோசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சரியானபடி மனம் திரும்பாத காரணத்தினால தான் ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதில்லை. அவர் ஆண்டவர் சொன்னார், நான் போவேனாயில் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்திலும் நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்குள்ள உணர்வின் அடிப்படையில் பேசிக்கிட்டே இருப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் உங்கள் காரியங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் தேவன் ஆலோசனைகளை உணர்வின் அடிப்படையில் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் தேவன் தருகிற ஆலோசனைகள் உலகத்தின் பார்வையிலே பைத்தியமாய் இருந்தாலும் அது ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அது அநேக நேரங்களில் சாட்சியாய் நிலை நிற்கும். அது மாறும், சாட்சியாய் மாறும், எல்லாம் சாட்சியாய் மாறும். நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சாட்சி, தாழ்ந்திருந்தாலும் சாட்சி. நீங்கள் வேதவசன ஆண்டவருக்கு உட்பட்டு நீங்கள் வாழ்ந்தீர்களானால் நஷ்டம் லாபமாகும். லாபம் எந்த நஷ்டமும் எந்த இழப்பும் எந்த பலவீனமும் உங்களை பலப்படுத்தும், லாபத்தை கொண்டு வரும். அநேகர் ஆலோசனை பெறுவதற்கு அல்லேலூயா உள் உணர்வில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சுத்தம் இல்லாததுனால தேவன் ஆலோசனை தர முடியாமல் அவர் ரொம்ப பலவீனப்படுகிறார். ஆண்டவரே பலவீனப்படுகிறார். ஆலோசனை யாருக்கு கிடைக்கும்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்களுக்கு ஐம்புலங்களையும் அடக்க தெரியும். ஆண்டவர் வேதவசனம் எது வேதவசனம் எது வேதவசனம் இல்லை, எல்லா செய்கை நடக்கை யோசனை அல்லேலூயா இருதயத்தின் யோசனை எண்ணங்கள் எல்லாவற்றிலும் வேதவசனத்தின் சத்தியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அவர்களுக்கு தான் தேவன் ஆலோசனையை வெளிப்படுத்துவார். அவன் பார்க்கிற பார்வை இது சரியில்லை, நான் பேசின வார்த்தை சரியில்லை, நான் கேட்ட காரியங்கள் சரியில்லை, நான் உணர்ந்த உணர்வுகள் சரியில்லைன்னு அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் போதிப்பதை எப்போ மனுஷன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் அல்லேலூயா தேவன் உணர்த்துகிற பேசுகிற காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பலத்தை பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். ஜோமனம்யா வேதத்தை வாசிக்கிறேன் இல்லை நடக்கையா, அதான் முக்கியம். பிசாசு பேசும் சத்தியம், பிசாசு ஜெபம் பண்ணும். யாருக்கு வேணும்? உங்கள் ஜெபங்களும் உங்கள் வேத வசனங்களும் நீங்கள் சொல்கிற அல்லேலூயா மிகைப்படுத்தி சொல்லுகிற சாட்சிகளும் யாருக்கு வேணும்? வேத வசனத்தின் நடக்கை தேவை. நான் சொல்லக்கூடாது நான் வேத வசனத்தில் நடந்தேன்னு. உங்கள் கிரியைகள் வெளிப்படுத்த வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே இருந்தார்னா நீங்கள் செய்கிற கிரியைகள் இயேசுவை ஒவ்வொரு நிமிஷமும் அச்சு அடையாளமாய் வெளிப்படுத்தியே கொண்டே இருப்பார். உங்களுக்கு அல்லேலூயா அப்படி இல்லைன்னா எந்த கோணத்திலே அது தேவன் உங்களுக்கு ஆலோசனையை தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேதவசனத்தில் நடைமுறைப்படுத்தி வேதவசனம் தான் தேவன்னு அது உண்மையுள்ள வார்த்தைன்னு எழுதியிருக்கு. வேதவசனம் தான் தேவன், தேவன் தான் வேதவசனம், வேதவசனங்கள் யாவும் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கு. அப்படிலாம் அதுக்கு கனம் பண்ணி இருந்தால் அந்த வேதவசனத்தின் சாட்சி உங்களுக்கு வெளிப்பட்டிருந்தால் அவர் உணர்வின் அடிப்படையில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் உள்ள தீர்வை வெளிப்படுத்தி விடுவார். அது மட்டுமல்ல, உந்துதலை கொடுப்பார், உங்கள் உணர்வை கொடுப்பார், உந்துதலை கொடுப்பார், விசுவாசத்தின் பலத்தை கொடுப்பார். எனக்கு செஞ்சதெல்லாம் அப்படிதான், எனக்கு செஞ்சதெல்லாம் அப்படிதான். விசுவாசிகள் எல்லாரும் இருக்காங்க. நான் அநேக காரியங்களை விசுவாசத்தின் அடிப்படையில் துணிஞ்சு நின்றுங்க. பல காரியங்களை, பல திருமண காரியங்கள், சர்ச்சை காரியங்கள், ஒரு மனுஷனை அல்லேலூயா சர்ச்சில் வச்சிருக்கணுமா வேண்டாமாங்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் சத்தியத்தை பார்ப்பேன். சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குது தேவநாமம் மட்டுப்படுத்தினா யாருனாலும் சரி அவர்கள் அல்லேலூயா நான் அவர்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புவதில்லை. ஐயா நான் மனம் திரும்பிட்டேன், நான் அந்த காரியம் செஞ்சது தப்பு, ஆனால் இனிமேல் செய்ய மாட்டேன்னு யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் துணிந்து முடிவு எடுக்கக்கூடியது. அல்லேலூயா உணர்வின் அடிப்படையில், ஏவுதலின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒரு நாளும் தோற்று போகாது. யாரோ புரியாமல் அது தப்புன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் குறிப்பிட்ட காலங்களுக்கு கழித்து அது சரிதானுங்கிற காரியங்கள் வெளிப்படும்.
என்னை பைத்தியம் நினைக்கலாம். ரைட். இதெல்லாம் தேவ ஆலோசனை பெறக்கூடிய வழிமுறைகளை தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஐம்புலன்களையும் அடக்குவது, வேதவசனத்தின்படி நடப்பது, எண்ணும் போதும் நடக்கும் போதும் அல்லது அதை குறித்து பேசுவது, பிள்ளைகளிடத்தில் வேதவசனத்தை குறித்து பேசுவது, நீங்கள் செய்த காரியங்கள் வேதவசனமா இல்லையா, சத்தியமா இல்லையாங்கிற புரிந்து கொள்ள செய்வது, சின்ன சின்ன காரியங்களுக்கும் வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தின் அடிப்படையில் தீர்க்க தெரிந்தவர்கள், உங்களுக்கு தான் ஆலோசனை கிடைக்கும். அல்லையா, தானியல்கிட்ட போய் சொல்கிறான், ராஜா நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், அர்த்தத்தையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா அவன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்ல. அவன் முதல்ல செய்த காரியம் தேவ உணர்த்துதல், தேவ ஆலோசனைக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி நாட்களை கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். அவனுக்கு நல்ல ஆலோசனை கிடைச்சது, கரெக்டாக சொல்லிட்டான். ராஜாவே அழிய போகுது உலகம், அது தேவன் உனக்கு வெளிப்படுத்திருக்கார். கையினால் பேட்கப்படாத ஒரு பெரிய கல் புரண்டு வந்து பர்வதங்களை உடைச்சி தள்ள போது அப்படின்னு அந்த அர்த்தத்தை பூரா சொல்லிட்டான். இது காரணம் என்ன? தேவ ஆலோசனை. யோசேப்புக்கு தேவ ஆலோசனை கிடைத்தது, தாவீதுக்கு தேவ ஆலோசனை தாவீது போய் நிற்கும். கோலியாத் அல்லையா பயங்கர உயரம், சவுல் ஏற்கனவே எல்லாத்தையும் விட உயரம், அவனெல்லாம் தாண்டின உயரம் அல்லையா கோலியாத். ஆனால் தேவன் ஆலோசனை தர பைத்தியக்காரத்தனமான ஒரு ஆலோசனை. என்ன பைத்தியம்? அநேகர் பைத்தியமாக நினைக்கக்கூடிய ஆளு சின்ன கல்லை கொண்டு போ, அதை வச்சு அடின்னு சொல்கிறார். அந்த நெத்தியை தவிர எங்கன பட்டிருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். எங்கன பட்டாலும் அந்த கல் அவனுக்கு ஒன்றுமே செய்யாது, அந்த நெத்தியை தவிர. அல்லேலூயா. இது தேவ ஆலோசனை. அநேகருக்கு அந்த நிதானம் இல்லை, தேவ ஆலோசனையை பெருகுக்குண்டான நிதானங்கள் இல்லை. நான் அநேகற்ற தேவ ஆலோசனையை பகிர்ந்து கொள்வதில்லை, ஏன்னா அந்த ஆலோசனை அவர்களுக்கு முன்பாக துச்சமாய் எண்ணப்படுகிறது. அநேகர் மத்தியில் மதிக்கப்படுவதில்லை தேவ ஆலோசனைகள். அல்லேலூயா. அதனால் நான் பன்றியின் முன்னால் போய் முத்த போடுவது விரும்புவதில்லை. ஏன்னு கேட்டால் தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆலோசனையை பெற்றே ஆக வேண்டும். அப்படிப்பட்டதான கடைசி காலம். இந்த பயங்கரமான சூழ்நிலையில் தேவ ஆலோசனை பெறணும்னா நீங்கள் உலகத்தை விட்டு முற்றிலும் வேறு பிரிந்து இயேசுவோடு நடக்க பழக வேண்டும். அப்போ தான் தேவ சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அது பக்கத்து வீட்டுக்காரன் பேசக்கூடாது அப்படி இல்லை, தெருக்காரன்னா பேசிடக்கூடாதியா, அவன் உலகத்தான், அவனை பார்த்தோடனே துறவ, அது கிடையாது, அது முட்டாள்தனம். இயேசு எல்லாத்தையும் அன்பாக இருந்தார். அவரை சுற்றி இருந்தவங்க புறம் புறஜாதிகள், கிறிஸ்துவை அறியாதவர்கள். கொஞ்சம் பேர் இல்லை, 5000 பேர், 10,000 பேர் ஒருவர் மேல் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக அப்படியே கூடி இருந்தார்கள்னு அதை சொல்லுது. அதனால நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், அது இல்லை, அது முட்டாள்தனம். ஆனால் அவங்களுடைய ஆலோசனைக்கு நான் உட்படாமல் தேவன் என்ன ஆலோசனை தருகிறாரோ அதுக்கு உட்பட்டு அவர்களோடு நடப்பேன். அதான் முக்கியம். நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பேசக்கூடாதும்பாரு, பேசும்பாரு, என்னெல்லாமோ நடக்கும். உலகத்தில் எல்லா காரியமும் நடக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில், ஆசபாசங்கள் மத்தியில் என்னென்ன காரியம், அதுக்கு பூராமே தேவ ஆலோசனை பெற்று நீங்கள் நடந்தீங்கன்னா நல்லது. தேவ ஆலோசனையில் அல்லையா நீ யார்கிட்ட சேரணும், யார்கிட்ட சேரக்கூடாதுங்களா ஆண்டவர் சொல்வார். இவன் இப்படிலாம் இருக்கிறா, இப்படிலாம். வாசிப்போமா ஒரு வசனத்தை, ஆதியாமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், மேன்மையில் பிரதானமும் ஆமென்
ரூபனை குறித்து ஆண்டவர் யாக்கோப்பின் மூலமாய் ஒரு ஆலோசனையை அல்லேலூயா அங்க பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவன் இவ்வளவு தகுதி பெற்றவன். அவன் அல்லேலூயா என்ன தகுதி பெற்றவன்னா, அவன் சேஷ்டபுத்திரன் முத பையன், அவன் சத்துவம் உள்ளவன், அவன் முதற் பலனானவன், அவன் மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமானவன். இவ்வளவு காரியம் இருக்கு. ஆனாலும் அவர் யாக்கோப்பின் மூலமாய் யாக்கோப்பின் குமாரருக்கு தேவன் தருகிற ஒரு ஆலோசனைகள். அடுத்தல ஆமென் மாட்டாய், ஆமென் தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் நீ ஏறினாயே. இந்த தவறுகளை நீ செய்தபடினாலே நீ எதுலையுமே நீ முதன்மையானவன் தான், ஆனா மேன்மை அடைய மாட்டாய். ஏன்னா உன் வாழ்க்கை தண்ணீரை போல தழும்பிட்டு ஒரு மனிதன் மூலமாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறான். அதனாலதான் நீ ரூபனை பின்னால என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவன் கானான் தேசத்துக்குள்ளே போகல. ரூபனும் காத்தும் அல்லேலூயா பென்யமீன் கோத்திரத்தில் பாதி கோத்திரமும் கானான் தேசத்துக்கு முந்தியே இந்த ஆத்துக்கு இந்த செடி எனக்கு எங்களுக்கு உள்ள பங்கை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு தான். மேன்மை அடைய மாட்டான்னு என்ன அர்த்தம்? நீ இத்தனை வருஷம் 40 வருஷம் நடந்தும் கானானுக்குள்ள போகல, அதுதான் மேன்மை அல்ல. அந்த வெளிப்பாடு, ஆலோசனையின் வெளிப்பாடுகள். நான் மேன்மைக்காக சொல்லலை. இந்த ஆலயத்தில் தேவன் என் மூலமாய் தேவன் மக்களுக்காக பேசின ஒரு காரியமாவது கீழே விழுந்து போவதில்லை. நான் தேவன் பேசின எல்லா காரியமும் நடந்திருக்கு. ஒவ்வொரு காரியமும் நடந்திருக்கு. நான் அடுத்தால என்ன எழுதிருக்கு? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். ஆமென். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. ஆமென். என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஆமென் ஒரு புருஷனை கொன்று ஆமென் தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் ஆமென் கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் ஆமென் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். போதும். லேவி அதுக்கப்புறம் அல்லேலூயா தேவ மன்னிப்பை பெற்று அவன் ஆசாரிய ஊழியத்துக்கு உள்ளே வந்துட்டான். அல்லேலூயா மோசே கூட லேவியின் கோத்திரம் தான். இவன் செஞ்சது தெரியும். யாரு? தங்கச்சிக்காக அல்லேலூயா ஒரு பட்டணத்தையே போய் அழிச்சிருந்தாங்க லேவியும் சிமியோனும் சேர்ந்து. அவங்க அது இன்னும் ஒரு படி மேலே பண்ணோன்னா யாக்கோப்பு அவர்களோடு பேசி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி என் மகளை உனக்கு திருமணம் செய்து தாரேன்னு சொல்லி திருமணம் செய்து கொடுத்த பின்பு ஒரே நாளில் அவ்வளோத்தையும் அழிச்சிருக்கான். இது செஞ்சது தெரியும். ஆனால் வரப்போகிற காரியங்களை தேவன் யாக்கோப்பின் மூலமாய் அறிவிக்கிறார தன் பிள்ளையை குறித்து. அதுதான் ஆலோசனை. அதுக்கு கீழே உள்ளது பூரா பிள்ளைகளை குறித்ததான ஆலோசனைகள். அநேகருக்கு அந்த ஆலோசனை பெறக்கூடிய தகுதி இருக்கு. ஆனால் அந்த எப்படி காரியங்கிறது இல்லாதனால இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல மனதை அடக்கணும். உன்னை சுற்றி எவ்வளவோ காரியங்கள் உன்னை மோதும். அதான் கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, அல்லேலூயா எந்த எண்ணெய்களையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சங்கீதக்காரன் எழுதும்போது என்னாரு? என் ஆத்மாவை நான் அடக்கி அமர பண்ணுகிறேன், குழந்தைய போல அடக்கி அமர. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவ ஆலோசனையை பெறுவதற்கு உண்டான வழிகள். சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பதில்லை ஆண்டவர் சொன்னார். நீ சிறு பிள்ளை மாதிரி அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் தான் தேவ ஆலோசனையை பெற முடியும். மோசே பல ஆலோசனைகளை பெற்றார். நீ யாத்திராமத்தில் வாசிக்கலாம். என்ன செய்யணும், இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீ போ, நில்லு, பல காரியங்களை ஆண்டவர் பேசினார். அது பழைய ஏற்பாடு.
அவன் தரிசனத்தில் இயேசுவை கண்டான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு உங்களுக்கு அவர் சிலுவையில் மரித்து உங்களுக்கு உண்டான எல்லா கரையும் கட்டி அவரே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து கிறிஸ்துவாய் உங்களுக்குள்ளே இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி உணர்த்தி போதித்து கண்டித்து நடத்துவதற்காக ஆவியானவர் கொடுக்க இருக்கிறார். ஆனால் அந்த ஆவியானவர் சத்தத்தை ஆலோசனையை கேட்கக்கூடிய பலன் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை யார் மூலமானாலும் வரலாம். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு வேண்டும். நான் அநேக காரியங்களில் ஒரு சில காரியங்களில் ஆலோசனைக்காய் காத்திருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். 24 மணி நேரமும் அந்த வேதவசனத்தை ஒப்பிட்டு காரியத்தை ஒப்பிட்டு வேதவசனத்தை ஒப்பிக்கிட்டே தெரியுவேன். சரியான ஆலோசனை கிடைக்கும் வரை அந்த வேதவசனங்களை என் இருதயத்தில் வச்சு தியானித்து கொண்டே இருப்பேன். சூழ்நிலையும் வேதவசனத்தையும் திடீர்னு ஒரு உணர்வின் அடிப்படையில் அல்லது விசுவாசத்தின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் ஒரு உந்துதல் ஏற்படும். எவ்வளோ ரூபாய் இழக்கணும்னாலும் ரெடி ஆயிடுவேன், யாரை போய் சந்திக்கணும்னாலும் ரெடி ஆயிடுவேன். அந்த உணர்வு, அந்த உந்துதல், அந்த விசுவாசத்தின் பலன் வரும் வரை காத்திருப்பேன். நல்ல கேளுங்க, உங்களுக்கு தேவ ஆலோசனை உங்கள் எதிரி மூலமாக கூட வரலாம், உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக வரலாம், இயேசுவை அறியாத மனுஷர் மூலமாக கூட உங்கள் காரியத்துக்கு ஏற்ற அந்த ஆலோசனைகளை பெறக்கூடிய தேவ ஞானம் வேண்டும். தேவ ஞானம் எங்கே எதில் இருக்குன்னா பைத்தியத்தில் இருக்கிறது. தேவ ஞானம் எதில் இருக்குன்னா ஞானம் இல்லாத மனுஷர்கள்ட்ட தான் அந்த ஞானமே இருக்கிறது. தேவ ஞானம், வெளிப்படக்கூடிய ஞானம். அநேகர் அந்த இதெல்லாம் போதிக்காதனால தான் அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு வெளியுள்ள மனுஷன் மூலமாக ஆலோசனை வருவாங்க. அதை வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். செல்ல யாராவது வாசிங்களேன். 18வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. அதாவது ஒரு நிமிஷம் முன்னுரையை சொல்லிக்கிட்டுதேன். அதாவது மோசையோட மாமா எத்திரோ மோசையை பார்க்கும்படியாய் வனாந்தரத்துக்கு வருகிறார். இங்கே மோசே என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அல்லையா 6 லட்சம் பேர் மத்தியில் அநேக வழக்குகள். சூரியன் உதயமாகும் போது வழக்குகளை விசாரணை செய்வதற்காக ஒரு விசாரணை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். யோவானில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிரதான ஆசாரியர்கள் மோசேயின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள்னு எழுதியிருக்கோம். இந்த சிங்காசனம், இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய சிங்காசனம், தேவன் என்ன ஆலோசனை தருகிறாரோ அதை பெற்று ஜனங்களுக்கு போதிக்கிறான் மோசே. இவன் விடிய காலம் சூரியன் உதயத்துக்கு முந்தி உட்கார்றவன் சூரியன் அடையும் வரை இந்த பஞ்சாயத்து தீர்ந்த மாதிரியே இல்லை. ஏன்னா மக்கள் 6 லட்சம் பேர். ஒரு ஆள் கேட்டுட்டு போக, அடுத்த ஆள் ஆலோசனைக்கு வர, அடுத்த ஆளை கேட்டு போக, அடுத்த ஆள் ஆலோசனைக்கு வர, இது வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருக்கு. உடனே அப்போ தான் எத்திரோங்கிற மாமனார் வர. என்ன நடக்குன்னு பாருங்க, வாசிங்கம்மா. இப்போ அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் ஆமென் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள் வழக்கை தீர்த்து ஆமென் தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களும் தெரிவிக்கிறேன் என்றான். ஆமென். அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் இல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் செய்ய உம்மாலே இப்பொழுது சொல்லை கேளு. உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு இருப்பார். நீ தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் பொருளாசையை பெருமான உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் ஜனங்களை
அவர்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். காரியங்கள் தாங்களே சீர்கட்டும். அவர்கள் உம்மோடு பாரத்தை உமக்கு இலகுவாக இருக்கும். ஆமென். போதும் போதும். இது என்ன ஆலோசனைனா, நீ முதல்ல போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துரு. நான் வாசிக்கிறேன் 19வது வசனத்தில், இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சன்னதியில் ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்திலே கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விடுங்க. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இருந்துட்டு 1000 பேர்ல ஒருத்தனை எடு, 1000 பேர்ல 100 பேர்ல ஒருத்தனை எடு, 100 பேர்ல 10 பேர் ஒருத்தனை எடு, 10 பேர்ல ஒரு ஆளை எடு. அந்த ஒரு ஆள் அந்த 1000 பேரையும் நடத்திக்கிட்டு. இப்போ இன்னைக்கு அல்லேலூயா மக்களாட்சி திட்டங்கள் பூரா இப்படி தான் நடக்கு. 6 எம்எல்ஏ சேர்ந்து ஒரு எம்பி, இத்தனை பஞ்சாயத்து சேர்ந்து ஒரு எம்எல்ஏ, இத்தனை அல்லேலூயா கவுன்சிலர் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து. இந்த முறைமையின் அடிப்படை தான் இந்திய தேசமே நடக்கு, உலகத்தில் அநேக தேசங்கள் நடக்கு. இது அல்லேலூயா தேவன் அல்லேலூயா எத்திரோவுக்கு கொடுத்த தேவ ஆலோசனை. ஆனால் எத்திரோ என்பவன் அவன் கிறிஸ்தவம் இல்லை, கானான் தேசத்துக்கு நடக்கிறவனும் அல்ல. அவன் மோசையோட மாமன். வந்த உடனே ஒரு ஆலோசனை சொல்லுகிறான், தேவன் கொடுக்குற அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனை எங்கிருந்தாலும் வரலாம், ஒரு சின்ன பிள்ளை மூலமாக கூட வரலாம். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயமும் உங்கள் யோசனையும் உங்கள் நடக்கையும் சட்ட திட்டங்களுக்குள் கற்பனைக்குள் வேத வசனத்துக்குள் இருக்க வேண்டும். இருந்ததுன்னா உங்களுக்கு ஆலோசனை பரத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அசையாத ஆலோசனையாக இருக்கும். சிலர் பழகிருக்காங்க, மாம்ச ஆலோசனை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஆலோசனை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்களே அநேகர் அல்லேலூயா ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிறவர்களும் இருக்காங்க, மாம்சத்தின் ஆலோசனை சொல்லுகிறவர்களும் இருக்கிறாங்க. என்னை நடத்த ஊழியர்லாம் அப்படி தான் மாமிச ஆலோசனையை ரொம்ப சொல்லியிருக்காரு. நான் அப்பம் தெரியலை, கடந்து வந்த பிறகு தான் வரையறுத்தேன். இதெல்லாம் மாமிச ஆலோசனை, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆலோசனை அப்படின்னு நான் உட்கார்ந்து யோசனை பண்ணி சரி பண்ணினேன். இப்படி ஆலோசனை சொல்லுகிறவர்கள்ட்ட எப்படி தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். நீங்கள் ஆலோசனை அல்லேலூயா இந்த தாவீதுகிட்ட யோவாப்புக்கிட்ட ஒருத்தன் இருந்தான், தாவீதுகிட்ட இருந்தான் ஒருத்தன். முதல்ல அகிதோப்பியல், அவன் நல்ல ஆலோசனைக்காரன். அவனை மாதிரி ஆலோசனை தேவ வாக்கு என்று நினைத்தார்களாம், வேதம் சொல்லுது. அவன் என்ன செஞ்சிட்டான், நேர யோவாப்கிட்ட போய் சேர்ந்து அவன் தாவீதின் எதிரியாகிய யோவாப்கிட்ட போய் அங்கேயும் போய் ஆலோசனை சொல்கிறவனா இருக்கான், இங்கேயும் ஆலோசனை சொல்கிறவனா இருக்கான். உடனே தாவீது என்ன பண்ணான், இந்த அகிதோப்பேலின் ஆலோசனையை அவத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். அதாவது அவன் தப்பாக சொல்லியிருந்தா அது அதை இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அவன் அல்லேலூயா அதுக்கப்புறம் அவனுடைய ஆலோசனையை தேவன் அபத்தமாக்கினார். அவனுடைய சொல் அங்கே ஏற்கவில்லை. அங்கே நடந்த காரியங்கள் இவன் ஆலோசனைக்கு வித்தியாசமாக நடந்தது. இவன் போய் அகிதோப்பேலுங்கிறவன் போய் 4 கொண்டு இறந்து விட்டான்னு இடத்துல எழுதியிருக்கு. இந்த மாமிச ஆலோசனைகளுக்கு உட்படுகிறவர்கள் அல்லது மாச ஆலோசனையை சொல்லுகிறவர்களுடைய முடிவு இப்படி இருக்குங்கிறத சொல்ல வருகிறேன்.
ஆவிக்குரியவர்களே அப்படிதான், அது மாம்சத்துக்குரியது மாதிரி பேசுகிறாங்க. அநேக சபையின் போதகர்கள் கூட தன்னுடைய ஆலோசனைகளை சுய மாமிசத்தில் பேசுகிறதுனால தான் குடும்பங்கள் சகிக்கக்கூடாத அல்லது பலவீனங்களில் மாட்டுகிறது. நான் பெரிய ஆலோசனை பெற்றவன் அல்ல, ஆனால் அல்லலியா மாம்சத்தின் கிரியைகள் என்ன, ஆவிக்குரிய கிரியைகள் என்னங்கிறத நான் எனக்கு அறிந்தவன். அதனால தான் உலக கதைகளை அதிகமாய் தேவ ஆலோசனைகளுக்குள் உட்படுத்துவது இல்லை, கதைகளை கொண்டு வர்றதே கிடையாது. அதே மாதிரி மாம்சத்துக்கு ஆலோசனை சொல்கிறதும் கிடையாது, எல்லா ஆத்துமாவுக்கு உண்டான ஆலோசனைகள். தாவீதுக்கு ஆலோசனை சொன்னார் ஆண்டவர், யோசபாத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். எதிரி வந்துட்டான், நீ கீத வாத்தியத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுங்காரு யோசபாத்துட்ட. அவன் ஈட்டி கோடாலி அலலியா மனுஷனை வெட்டுக்குள்ளே ஆயுதம் வைத்திருக்கான். இவங்க புறாவும் உள்ள அலலியா தேவ ஆலோசனை வந்து அலலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்த கீத வாத்தியங்கள் பாடல் பாடுகிற ஒரு 80,000 பேர் இப்படின்னு அநேக வரிசையாக கொண்டு நிப்பாட்டிட்டான். பைத்தியமான ஆலோசனை. தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார், அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இறந்து போனாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை கொல்ல வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார்கள், நிற்காது. மாம்சத்தை கொண்டாங்க, ஆவியில் எழும்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கொன்றவர்கள் யாருமே அவரை சந்திக்கவே இல்லை. குத்தினவன் மனம் திரும்பினதுனால நோக்கி பார்த்தான். அதுக்கப்புறம் அல்லலியா பிலாத்தோ அல்லது ஏறதுனோ யாருமே அவரை திரும்பி பார்க்கல. பார்த்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பினவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அவனுடைய ஆலோசனை அவ்வளோதான். ஆலோசனை மாம்சத்தை அழிக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம். உலகத்தில் வருகிற ஆலோசனையினால் நான் மாம்சம் அழிக்கப்படுகிறது, நான் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அதனால் நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். நான் முடிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேவ ஆலோசனையை பெறுவதற்கு நீங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி வேதவசனத்தை இருதயத்தில் நிறுத்தி வேதவசனங்களை அறிக்கை செய்து அதில் நடக்கை, உங்கள் பேச்சு எண்ணங்களில் வேதவசனம் கலந்துருந்தால் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவதற்கு ஈஸியாக இருக்கும். பேச ஈஸின்னா அவர் பேசுகிற உணர்றதுக்கு அப்போ தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ தான் நினைக்கிறேன், இந்த சேர்மாதேவியில் இந்த நயனாகுளத்தில் இருந்தால் இந்த ஒரு பொம்பளை, அந்த இயேசுவை பற்றியே தெரியாது, ஆண்டவர் பேசினாருங்க. ஆனால் அந்த பேசுகிற காரியத்துக்கும் சத்தியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நான் அங்கே இருக்கும்போதே எனக்கு புரியும். இது நான் அசுத்தாபிங்கிற இதில் லிஸ்ட்லேயே வச்சுருப்பேன். ஆனால் மற்ற ஆட்கள்லாம் பார்க்க அவங்கள போய் கணம் பண்ணுறதுன்னா, அந்த பொம்பளையால் போய் அப்படி செய்கிறதுன்னா இப்படி, ஏன் முட்டாள்களா? தேவ ஆலோசனை பேசுகிறவனுடைய திறமை வித்தியாசம். டேனியல் தேவ ஆலோசனையை வெளிப்படுத்தினான்னா அவன் கொண்டு வரும்போதே வித்தியாசம். அவன் சிறைச்சாலையில் நடத்தின விதங்களே வித்தியாசம். அதுதான் தேவ ஆலோசனை பெறக்கூடிய வழிகள். இயேசுவை தெரியாது, வேதவசனம் தெரியாது, ஆண்டவர் பேசினாருங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். தான் செய்கிற பாவம் என்னன்னு தெரியலன்னா உன்னை ஆண்டவர் பேச முடியாது. தான் செய்கிற மீறுதல் உனக்கு என்னன்னு தெரியலன்னா ஆண்டவர் உங்களோட பேச முடியாது. அல்லேலூயா. தன்னுடைய மீறுதல் உண்டாயிற்று, பாவம் உண்டாயிற்று, இதை எப்படி தீர்க்க வேண்டும்ங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு தெரியலன்னா ஆண்டவர் பேச முடியாது. ஆண்டவர் பேசுகிறாருன்னு நீங்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க அக்கிரம சிந்தைக்காரர்கள், அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அதே போல் தேவ ஆலோசனை தந்து அதை நீ வெளிப்படுத்தலைனாலும் நீ அப்போதும் தண்டிக்கப்படுவாய். இன்னொன்று சொல்கிறேன், தேவ ஆலோசனை தராமல் நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது. எங்கே போனாலும் கடிக்குன்னு நினைக்கலாம். ஸ்மூத்தாக நடத்தக்கூடிய கிறிஸ்துவ ஜீவியம், எதுக்கும் கவலைப்படாமல் பாக்கியம், கிறிஸ்துவ ஜீவன் பாக்கியம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். நாம் கிறிஸ்துவ ஜீவன் ரொம்ப பாக்கியம்.
தேவனோடு நடக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவ ஆலோசனை பெற்று தேவனுக்காய் வாழுகிற, தேவனோடு அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியம். சாபத்திலிருந்து விடுதலையாகி, பாவத்திலிருந்து விடுதலையாகி, சுவாபம் மாறி, சுயம் உடைக்கப்பட்டு அல்லேலூயா இயேசுவை போல மாறி எப்பவும் சந்தோஷமாய் வாழுகிறது தான் கிறிஸ்துவ ஜீவியம். அநேகர் தேவ ஆலோசனை பெறல. ஒரு காரியம் நடந்துட்டா ஓன அழ கற்றுக்கிட்டாங்க. ஒரு காரியம் நடந்துக்கிட்டா புத்தியை போட்டு மூளையை போட்டு கசக்க கற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் அவங்க சரியான தேவ ஆலோசனை பெற்று ஜெயிக்கிறவர்களாக இல்லை. தேவன் எல்லாத்தையும் பேசுகிறாரு, ஆனால் சத்தியத்தின்படி நான் நடக்கணுமே, நியமத்தில் நடக்கணும், சட்டத்தில் நடக்கணும், அல்லது கற்பனை கட்டளையில் மீறக்கூடாது, ஐம்புலன்களை அடக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் தேவன் பேசுவார். அதனால் அதாவது இவ்வளவு தூரம் கண்டிஷனாக போகணுமா? இல்லை, போகணும். யான்னு கேட்டால், நீ வாழ்கிற ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்குரியதல்ல, நீ பரலோகத்துக்குரியவன். பரலோக வழிமுறைகளே வேற, உலகத்தின் வழிமுறைகளே வேற. அங்கே ஆளுகை செய்கிற ராஜா வேற, இங்கே ஆளுகை செய்கிற ராஜா வேற. இந்த ராஜாவுக்கு நீங்கள் உட்பட்டீங்கன்னா அந்த ராஜா பேசுறது உங்களுக்கு காது கேட்காது. ரெண்டு பேருமே மனதில் தான் கிரியை செய்கிறாங்க, ரெண்டு பேருமே உள்ளதான் கிரியை செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் காரியம். நீங்கள் என்னைக்கு சட்டத்திட்டத்துக்கு உட்படுறீங்களோ, வேத வசனத்துக்கு உட்படுறீங்களோ, அல்லையா நியமங்களுக்கு உட்படுறீங்களோ, கற்பனை கட்டளைகளுக்கு உட்படுகிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் இயேசு பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். பேச அழகாக சொன்னான், நீ பின்னால் கூப்பிட்ற சத்தம் உனக்கு கேட்குமியா? ரைட், நான் முடிக்கிறேன். இது எப்போ அதிகமாக பேசுகிறது சத்தம் கேட்கணும்னா, பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு தூரம் பூரணமாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பகுதி, அவ்வளோதான். அது ஒரு பகுதி. தேவன் பேசக்கூடியதுக்கு உண்டான வழிமுறைகளில் ஒன்று. இதெல்லாம் காரியம். தேவன் எல்லோர்ட்டையும் பேசுகிறார், கண்டிக்கிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எல்லாரும் அல்லையா தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். தேவ சத்தத்தை கேட்காதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாவதில்லை. அதனால் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.